என்ன கண்ணு? நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட இந்த விஷயம் சொல்லி ஆகணும் நீங்க. ஆமாம் கண்ணு, இதே கீரை வாங்கினேன். ஒரு வயசானவர் கீரை கொண்டு வந்தார். அப்புறம் எவ்வளோப்பா கட்டுன்னா 10 ரூபான்னு சொன்னார். சரின்ட்டு இல்லைப்பா குறைச்சிக்குங்கன்னு சொன்னேன். சரி 15 ரூபா கொடுமா, என்ன இப்போ காட்டில் தானே விளையுது அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டு ஒரு வெளியில் போனேன். அப்புறம் அப்படியே தள்ளிக்கிட்டு ரொம்ப தள்ளாடுற மாதிரி நடந்தாரா. ஏன்பா அப்படின்னா, இல்லை கண்ணு நடக்க முடியல அப்படின்னாரு. அப்படின்னோடனே எனக்கு கஷ்டமாக போச்சு. ஏன்பா எது இப்போ இந்த வயசில் எதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னேன். இல்லை கண்ணே, அப்போல்லாம் சைக்கிள்லேயே வந்து ஒரு 5 பை நான் தூக்கிட்டு காய் விற்றேன். ஆனால் என்னால் இப்போ வந்து நடக்கவே முடியல. ஒரு கூடையிலையாவது கீரையாவது ஒரு 10 கட்டு விற்று காசு பண்ணலான்னு சொல்லி தான் சாமி வந்தேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த வயசுலேயும் வந்து உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருல்ல, அது பெருந்தன்மை என்னான்ட்டாருன்னா 15 ரூபா நீ எடுத்துக்க கண்ணு 2 கட்டு அப்படின்னாரு. எனக்கு மனசு கேட்கல. 3 கட்டாக எடுத்துக்கிட்டு 50 ரூபா கொடுத்தேன். அவர் 50 ரூபாய் நான் வாங்கலை. கீரைக்கான காசை மட்டும் வாங்கிட்டு என்கிட்ட மீதி சில்லறை இந்தா கண்ணுன்னு கொடுத்துட்டாரு. அவரோட இது எவ்வளோ ஒரு மனசு, பெரிய மனசு. ஆனால் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் உழைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதையெல்லாம் வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துங்க கண்ணுகளா. உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும் வாழ்க்கையில். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பாய் கண்ணுகளா. ரொம்ப நாளா வீடியோவே போடுறதில்ல. உடம்பு சரியில்லை கண்ணே, அதனால் போடுறதில்ல. இதுக்கு மேலெல்லாம் கண்டிப்பாக வீடியோ வரும். எல்லாருமே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே. நம்ம வீடியோவில் உங்களுக்கு காமெடி வீடியோ பிடிக்குமா, சமையல் வீடியோ பிடிக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். ரைட்டா? எல்லாருக்கும் பாய் கண்ணுங்களா.